ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக எஃப் ஈக்குவல் டு எம் டைம்ஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஃப்ங்கிறது ஃபோர்ஸு, மாஸுங்க, எம்ங்கிறது ஆக்சுவலாக மாஸ், ஏங்கிறது ஆக்சலரேஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போலாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்போலாம் வந்து பார்த்தோன்னா எஃப் ஈக்குவல் டு எம் டைம்ஸ் ஏ வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாஸும் சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போமா. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு எம்டி கார்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த எம்டி கார்ட்டோட மாஸ் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அரௌண்ட் 2 kg இருக்கு. ஓகேவா, அந்த 2 kg மாஸ் உள்ள அந்த எம்டி கார்ட்டை நான் மூவ் பண்ண வைக்கணும். எவ்வளோ அப்படின்னா 2 மீட்டர்/செகண்ட் ஆக்சலரேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா தேவைப்படும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா எஃப் ஈக்குவல் டு எம் டைம்ஸ் ஏ. அப்போ எஃப் ஈக்குவல் டு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 4 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா தேவைப்படும் டு மூவ் எம்டி கார்ட். எவ்வளோ ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா 4 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 4 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா எம்டி கார்ட் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக மூவ் பண்ணிடலாம் கம்பேர்ட் டு த லோடர் கார்ட். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா the person having the loaded cart. ஓகேவா, ஸோ அப்போ அந்த லோடட் கார்ட்டோட மாஸ் வந்து பார்த்தோன்னா இஸ் 8 kg. நான் 2 மீட்டர்/செகண்ட் சேம் ஆக்சலரேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்சுவலாக தேவைப்படும். ஸோ இப்போ எஃப் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவைப்படும் டு மூவ் த லோடட் கார்ட் அட் தி 2 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லோடர் கார்ட்டுக்கு எம்டி கார்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம். லோடர் கார்ட் வந்து பார்த்தோன்னா மாஸ் அதிகம், எம்டி கார்ட் வந்து பார்த்தோன்னா மாஸ் கம்மி ஆக்சுவலா. ஸோ எம்டி கார்ட் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். பட் ஆனால் லோடர் கார்ட் மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால சேம் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆக்சலரேஷன் கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ சேம் ஆக்சலரேஷனில் மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ மாஸ் இல்லை வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த மெத்தட் எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா.